என்ன இப்ப இந்த கேள்வியில பாருங்க, இப்ப நாம கேள்விக்குள்ள போகல ஃபர்ஸ்ட்டுக்கு. என்ன கேள்வியை கொஞ்சம் விளங்கி எடுக்கிறதுக்கு பார்ப்போம். சரிதானே? ரைட். இப்ப இந்த நிதி கம்பெனியின் இந்த இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப நிதி கம்பெனி பியின் ஒரு பங்கை ரூபாய் 40 வீதம் வாங்கலாம். ஒரு பங்கிற்காக ரூபாய் ₹2.50 ஆண்டு பங்கு லாபம் கொடுக்கப்படுகிறது. இந்த ரெண்டு தரவையும் வச்சு நாங்க இப்ப கேள்விகளை கெஸ் பண்ணணும். இது ரெண்டையும் வச்சு நாங்க என்ன செய்யலாம்? இப்ப பங்குகள் எண்ணிக்கை காண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு நமக்கு. இதுல என்ன பங்குகள் எண்ணிக்கை காண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. வேற என்ன இருக்குது? பங்கு லாபம் காண்றதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு தரவையும் பார்த்த உடனே எங்களுக்கு வர ஐடியா. இப்ப இந்த ஐடியா வந்திருக்கணும். என்ன ஒரு பங்கின் விலை சாராண்டு சொல்லிச்சேன்னா சில வேலை கேள்வியில என்ன நாங்க விட செய்யக்குள்ள அல்லது கேள்வியில பங்குகளின் எண்ணிக்கை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பங்கிற்கான லாபம் தந்திருக்கான்னு சொல்லிச்சேன்னா சில வேலை கேள்வியில் என்ன கேட்கலாம்? மொத்த பங்கு லாபம் எவ்வளவுன்னு ஒரு கேள்வியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த நாங்க இந்த ரெண்டு தரவுகளையும் வச்சு நாங்க யோசிக்கோம். ரைட். இந்த யோசனைகளுக்கு என்ன இந்த ஐடியாங்களுக்கு வந்திருக்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? வங்கி ஏ நிலையான வைப்புகளுக்காக 10% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தை கொடுக்கின்றது. இங்க ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர் இப்ப நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிறார். யார் என்றால் இந்த கூட்டு வட்டி. வட்டி ஆண்டுதோறும் வைப்பு பணத்துடன் கூட்டப்படுகிறது. அப்ப இது நமக்கு ஒரு மேலதிகமான ஒரு ஐடியாவை தந்திருக்கான். கூட்டு வட்டின்ற என்ன என்றால் என்ன எளிய வட்டின்னு எங்களுக்கு என்னன்னு தெரியும். என்ன நாங்க கொடுக்குற காசுக்கு அவன் ஒரு குறித்த சதவீதத்தை தருவான். அதை நாங்க எளிய வட்டின்னு சொல்லி சொல்றது. இப்ப கூட்டு வட்டின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட அதே விஷயம்தான். ஆனா இங்க ஒரு விசேடமான ஒரு வேலை நடக்கும் என்னென்றால் ஆண்டுதோறும் வைப்பு பணத்துடன் வட்டி என்ன செய்யுமா கூட்டுப்படுதுன்னு சொல்லி சொல்றான். இது என்னன்னு நாங்க பார்ப்போம் இப்ப. சரிதானே? இப்ப நாங்க கேள்விக்குள்ள போகலாம். இன்னும் மோகன் ரூபாய் 200,000 பணத்தை வங்கி ஏயில் மேற்குறித்தவாறு 2 ஆண்டுகளுக்காக வைப்பு செய்கிறார். அவர் என்ன செய்யறாரு? தனக்கிட்ட இருக்கிற ஒரு என்ன 2 லட்சம் ரூபாய் காசு கொண்டு போயிட்டு வங்கி ஏயில 2 ஆண்டுகளுக்கு என்ன டிபாசிட் பண்றாரு. 2 ஆண்டுகளின் இறுதியில் அவர் வட்டியையும் வைப்பு பணத்தையும் திரும்ப பெறுகிறார். ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து காசை போடுறாரு. 2 வருஷத்துக்கு பிறகு அக்கௌண்ட் என்ன செய்யறாரு? ஃபுல்லாவே க்ளோஸ் பண்றாரு. இருக்கிற காசையும் எடுக்காரு, அதுல இருக்கிற வட்டி காசையும் என்ன செய்யறாரு? அவர் போட்ட காசையும் எடுக்காரு, அவருக்கு பேங்க் கொடுத்த வட்டி காசையும் என்ன செய்யறாரு? எடுக்காரு. இந்த விஷயத்தை அவருக்கு சொல்றான். சரி. கமலன், இது மோகன். என்ன இவர் கமலன். கமலன் என்ன செய்யறாரு? 200,000 பணத்தை முதலீடு செய்து கம்பெனி பியின் பங்குகளை வாங்குகின்றார். அப்ப முதலீட்டு தொகை 200,000. அவர் முதலாம் ஆண்டின் இறுதியிலும் 2ஆம் ஆண்டின் இறுதியிலும் பங்கிலாப வருமானத்தை பெற்ற பின்னர் எல்லா பங்குகளையும் 45% விற்கின்றார். இதை வாசிச்ச உடனே எனக்கு என்ன ஐடியா வந்துடும்? அவர் 40 ரூபாய்க்கு வாங்கி 45 ரூபாய்க்கு விற்காருன்னு சொல்லி சொன்னா ஒரு பங்குல அவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? 5 ரூபாய் மேலதிகமான என்ன ஒரு லாபமாக வந்திருக்கும். இந்த லாபத்துக்கு நாங்க என்ன சொல்ற பிள்ளைகள்? பாப்போம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இந்த லாபத்துக்கு நாங்க என்னென்ன பெயர் வச்சிருக்கோம்? மூலதன லாபம். வெரி குட். என்ன மூலதன லாபம். இப்ப எங்களுக்கு இது பழைய விஷயமா போயிட்டு மூலதன லாபம், மூலதன இலாபம். ரைட். 2 ஆண்டுகளுக்குமான ஆண்டு பங்கிலாப வருமானங்களையும் 2 ஆண்டுகளுக்குமான ஆண்டு பங்கிலாப வருமானங்களையும் பங்குகளை விற்பதன் மூலம் பெற்ற பணத்தையும் கூட்டும் போது பங்குகளை விற்பதன் மூலம் பெற்ற பணத்தையும் கூட்டும் போது கமலனிடம் உள்ள பணம் மோகனிடம் உள்ள பணத்திலும் பார்க்க 8,000 கூடுதலானது என்பதை காரணங்களுடன் காட்டுக. கிட்டத்தட்ட அவன் விடையை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நீங்க கடைசியாக 2 பேர்ட்டையும் எவ்வளவு காசு இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சு வார விடையில கமலன்ட்டு இருக்கிற காசு இருக்குத்தானே, அது மோகன்ட்டு இருக்கிற காசோட 8,000 ரூபாய் எப்படி இருக்கணும்? கட்டாயம் கூட இருக்கணும். உதாரணத்துக்கு
மோகன்ட்ட 50,000 இருக்குமா இருந்தால் கமலன்ட்ட 58,000 ரூபாய் காசு இருக்கணும். என்ன அப்படி ஒரு விஷயம் என்ன செய்யணும் இருக்கும்னு சொல்லி நீங்க காட்டுங்கன்னு சொல்லி சொல்றான். காரணங்களுடன் காட்டுக சொல்லி சொல்லியிருக்கான். சரியா? ரைட். இப்ப பிள்ளைகளுக்கு கமலன்ட்ட எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலுமா இல்லாதா? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரைட். அப்ப இதுல இப்ப நான் ஒரு வேலை செய்தேன். நான் மோகன்ட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு தாரேன். நீங்க கமலன்ட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறீங்க. சரிதானே? ரைட். நாங்க இப்ப இருக்கிற டைமுக்கு மோகன்ட்ட எவ்வளவு காசு இருக்குன்றதை நாங்க என்ன செய்வோம் கண்டுபிடிப்போம். ரைட். நாங்க மோகன் எடுத்துட்டு போவோம். மோகன். ரைட். மோகன் என்ன செய்யறாரு? அவர்கிட்ட 200,000 ரூபாய் இவ்வளவு காசை வச்சிருக்காரு. போல்டர். ரைட். 200 என்ன 200,000 ரூபாய் காசு வச்சுட்டு இருந்து இந்த கூட்டு வட்டின்னு என்னென்ன பிள்ளைகள் சரிதானே? இப்ப நாங்க வளமையாக எளிய வட்டி காண்றதுக்கு என்ன செய்வோம்? என்ன முதலாம் வருடம் கிடைத்த வட்டி நம்ம வளமையான வட்டி காண்ற மாதிரிக்கு போவோமே. முதலாவது வருஷம் எவ்வளவு வட்டி கிடைக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிற? அவர் எவ்வளவு காசு போட்டாரு? 200,000 ரூபாய் காசு போட்டாரு. தர 100ன் மேல் 10. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? எஸ் ஓ நோ? யாருக்கும் டவுட் இருக்கா? அதுல கிளியர். சரிதானே? முதலாவது வருஷம் கிடைக்கிற வட்டியை நாங்க வளமையை எப்படித்தானே கண்டோம்? வளமையை காண்ற மாதிரிக்கு காணுவோம். ரைட். சுருக்குவமே. இவரையும் கட் பண்ணலாம். இவரையும் கட் பண்ணலாம். கட் பண்ண எவ்வளவு கிடைக்க போகுது? ரூபாய் 20,000 கிடைக்கும். இது முதலாம் வருடத்துக்கான வட்டி. சரியா? ரைட். 2ஆம் வருடம் என்ன 2 வருஷம் தான் இவர் பேங்க்ல காசு வச்சிட்டு இருக்காரு. அப்ப 2ஆவது வருஷம் வட்டி கொடுக்கணும். 2ஆம் வருட கிடைத்த வட்டி. இத நாங்க எளிய வட்டின்ற கன்செப்ட்ல எப்படி சொல்வோம்டா, எல்லா வருஷமும் அதே அளவான வட்டி தான் கிடைக்கும்னு சொல்றதுதான் எளிய வட்டி. அப்ப 2ஆம் வருடமும் நீங்க எவ்வளவு வட்டி கிடைக்கும்னு காண போனால் உங்களுக்கு விட என்ன வரணும்? திரும்பவும் இதே 20,000 தான் வரும். ஏண்டா அது என்ன வட்டி? எளிய வட்டின்னு சொல்லி சொல்றோம் நாங்க, எளிய வட்டி. ஆனா இது கூட்டு வட்டி. நாங்க படிக்க போறது என்ன? கூட்டு வட்டி. கூட்டு வட்டின்னா என்னண்டா, முதலாவது வருஷம் கிடைச்ச வட்டிக்கு தானே அந்த வட்டிய எங்கட நாங்க போட்ட காசோட, அதாவது இப்ப முதலாவது வருஷம் நாங்க எவ்வளவுக்கு வட்டி பார்த்தோம்? 200,000க்கு தானே வட்டி பார்த்தோம். அந்த வட்டி பார்த்த தொகையோட கிடைச்ச வட்டியையும் சேர்த்து கூட்டணும். கூட்டித்தான் 2ஆம் வருடத்துக்குரிய வட்டியை நாம கணிக்கணும். இந்த சின்ன விஷயத்தை விளங்கி கொண்டீங்க என்றால் கூட்டு வட்டி கிளியர்னு அர்த்தம். கூட்டு வட்டி நினைச்சுன்னா என்ன? நாங்க முதலாம் வருடத்துக்கு எவ்வளவுத்துக்கு வட்டி கண்டமோ, என்ன எந்த தொகைக்கு வட்டி கண்டமோ, சரியா பிள்ளைகள், அந்த தொகையோட முதலாம் வருடத்துக்கு நாங்க கண்டுபிடிச்சிருந்தானே வட்டி, அதையும் கூட்டணும். கூட்டி வார அந்த தொகைக்குத்தான் 2ஆம் வருடத்துக்கு நாங்க வட்டி காணணும். பிள்ளைகள் இருக்கீங்களா? நான் கைக்கிற கேக்குதா? கேக்குது. ரைட். என்ன அப்ப இங்க நாங்க எங்களுக்கு அதே சுருக்கல், அவரே மைதான் சுருக்கல். ரைட். எவ்வளவு வரும்? ரூபா 22,000 வரும். 22,000 வரும். இது 2ஆவது வருஷம் கிடைச்ச வட்டி. இப்ப நான் எவ்வளவு காசை மொத்தமாக மொத்தமாக எனக்கிட்ட இப்ப இருக்கிற பணம், ஓகே சம்திங் என்னோட எழுதுங்க. எனக்கிட்ட மொத்தமாக இருக்கும் பணம், என்கிட்ட மொத்தமாக எவ்வளவு பணம் இருக்கும்? நான் போட்ட காசு இருக்கும் 200,000.
எங்கட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோமா இருந்தால் என்ன வரும் தான் நம்ம பணம் 200,000 இருக்கும் பிளஸ் எனக்கு முதலாவது வருஷம் கிடைச்ச வட்டி இருக்கும் பிளஸ் ரெண்டாவது வருஷம் கிடைச்ச வட்டி இருக்கும். ஸோ டோட்டலா யாரு ஒரு மிஸ்டர் மோகன் என்ன மோகன்கிட்ட மோகன்கிட்ட எவ்வளவு காசு இருக்க போகுது? 242,000 ரூபாய். என்ன 2,42,000 ரூபாய் காசு மோகன் வந்து இப்ப வச்சிருப்பாரு. இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ஒருவேளை மோகன் 3வது வருஷமும் வச்சிருந்தால் பேங்க்ல காசு 3வது வருஷத்துக்கு விட்டிருந்தாருந்தா அவருக்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும்? நீங்க காணுங்க, இப்ப ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஒருவேளை இப்ப நம்ம இந்த கேள்வியில இருந்து கொஞ்சம் வெளியாகுவோமே, கொஞ்சம் வெளியாகி 3ஆம் வருடம் அவருக்கு கிடைக்கிற வட்டி என்ன? கிடைக்கிற வட்டி என்ன? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 3 மினிட்ஸ் டைம் தரேன். சரியோ பிள்ளையோ பரவாயில்ல, நீங்க இப்ப எழுதணும், விடைய எழுதணும். உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கோ அதை வச்சு எழுதுங்க. ஒப்பிட்டு பாருங்க. 1ஆம் வருடம் வட்டி காண்றோம், 2ஆம் வருட வட்டி காண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றால் 3ஆம் வருட வட்டி காண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? விட கண்டுபிடிச்சாக்கள் சட்ல போடலாம். சட்ல போடுங்க விடைய. எல்லாருக்கும் சரியான விட வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஒரு ஆளுக்கு இப்படி வந்திருக்கு. ஓகே, குட். ட்ரை பண்ணுங்க பிள்ளை. விலங்குகள் என்றால் நோண்டு டைப் பண்ணுங்க. விலங்குகள் என்றால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விலங்குது இல்லைண்டா நோண்டு டைப் பண்ணுங்க. ஓகே, குட். ஓகே, டைம் எடுத்துக்கலாம், அவசரப்படாம அப்படியே போடுங்க. ஓகே, ஓகே. ம், ஓகே, ரைட். சரியா? ஓகே. இப்போ 3ஆம் வருடம் கிடைச்ச வட்டி காண்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டால், என்ன 2ஆம் வருஷத்துக்குரிய வட்டி கண்டம் தானே, அந்த தொகை எவ்வளவுன்னு பார்ப்பேன். 2ஆம் வருஷம் வந்துட்டு எவ்வளவுக்கு நாங்க வட்டி கண்டோம்? என்ன 220,000க்கு வட்டி கண்டம் என்ன, அதோட நான் என்ன செய்யணும்? 2ஆம் வருஷத்துக்குரிய வட்டியை நான் கூட்டணும். அப்ப இடத்துக்கு நான் செய்யற வேலை 220,000 என்ன இந்த 22,000 நான் கூட்ட போறேன். 0 0 0 2 4 2 என்ன. சோ இந்த தொகைக்குத்தான் நான் இப்ப என்ன காணப்போறேன்? வட்டி காணப்போறேன். 100ன் மேல் 10 சுருக்குவம் என்ன வரப்போகுது? 24,200. ரைட், வெரி குட். என்ன எல்லாரும் கண்டிருந்தீங்க. ரைட், அதுல என்ன மிஸ்டேக் விட்டீங்கன்றத ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகளா. சரிதானே? இப்ப நீங்க சிலாக்கள்
ரைட். 24,000 போட்டால் என்ன செய்திருக்கலாம் என்றால் திரும்பவும் 20,000 கூட்டியிருப்பீங்க சம்டைம்ஸ். என்ன அப்ப இங்க நாங்க கூற்றால் என்ன 3ஆம் வருஷத்துக்குரிய வட்டி காணப்படுறால் இங்க நாங்க போடுற தொகையை நாங்க எப்படி தீர்மானிக்கிறோம்டால் 2ஆம் வருட வட்டி கண்டம் தானே அந்த தொகையையும் 2ஆம் வருடத்துக்கு வர வட்டி ரெண்டையும் நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள் கூட்டணும். கூட்டித்தான் அதை இங்க நாங்க போடுறது. ஏன்னா இந்த பெட்டனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி, வெரி ஈஸி. சரியானே, அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. பாருங்க, இன்னமும் நாங்க இந்த கேள்வியில வெறும் சுருக்கள் மட்டும்தான் செஞ்சுட்டு என்ன வெறுமனே ஒரு ஒரு பெருக்கல் கணக்கு தான் போயிட்டு இருக்குது. பெருக்கலும் கூட்டலும் பெருக்கலும் கூட்டலும் அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. ரைட். அப்ப இவரை நமக்கு கேள்விக்கு அப்பாற்பட்ட ஆள், இவரை விட்டுருவோம். இப்ப கேள்விக்கு வாங்க. கேள்வி என்ன? கேள்வியை இருக்க பார்ப்போம். கேள்வி என்னென்றால் மோகன் வட்டியையும் வைப்பு பணத்தையும் திரும்ப பெறுகிறார். திரும்ப பெற்றார் தானே? பெற்றதுனால மோகன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு? 242,000 ரூபாய். 242,000 ரூபாய் காசு மோகன் வச்சிருக்கார். சரியா பிள்ளைகள்? இப்ப என்ன மோகன் பிரச்சனை முடிஞ்சு. யாரு பிரச்சனை பார்க்கணும்? இப்ப நாம மோகன் பிரச்சனை முடிஞ்சு. அடுத்தது பார்க்கணும் கமலன் பிரச்சனையை பார்க்கணும். கமலன் பிரச்சனையை நான் பார்க்கறத விட நீங்க பார்த்தா நல்லுன்னு நினைக்கிறேன். என்ன இப்ப நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் இதுல கமலன் பிரச்சனை பார்க்கறதுல நீங்க எக்ஸ்பர்ட். ஏன்னா கமலன் எங்க போயிருக்காரு? என்ன பங்கு லாபம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையில போய் இருக்காரு. என்ன அப்ப இவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்றதை இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட். எனக்கு நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட டைம் தாங்க இன்னைக்கு. என்ன இப்ப 10:27 ஆயிடுச்சு. என்ன ஒரு 5 மினிட்ஸ் ஓ 10 மினிட்ஸ் கூட எடுப்போம். எனக்கு கமலன் பிரச்சனையை முடிச்சு தந்துட்டு நீங்க போகலாம் குயிக்கா. கமலன் பிரச்சனை நீங்க முடிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆன்சர்ஸ் இருந்தா தயவு செய்து பார்த்துறாங்க பிள்ளைகள். அதை அப்படியே எடுத்து பிச்சு எங்கனாலும் எரிஞ்சு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் ஸ்கீம் இருந்துச்சுன்னா சரிதானே? ஸ்கீம் நான் தருவேன் உங்களுக்கு ஒரு டைமுக்கு. என்ன இப்ப தயவு செய்து ஸ்கீம் இருந்தால் பார்த்துடாதீங்க. ஈவன் ஒரு பெருக்கலை கூட நீங்க போனை யூஸ் பண்ணியோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணியோ செய்திடக்கூடாது. அதில் கவனமா இருக்கணும். ரெண்டாயிரத்தி 22. ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சாக்கள் chatல போடலாம். ஃபர்ஸ்ட்னா கேள்வியை திரும்ப ஒருக்கா பாருங்க. கேள்வியை திரும்ப ஒருக்கா பாருங்க.
ரைட். நான் அப்படியே கதைக்கிறத நீங்க கேட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க, உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணலாம். சரிதானே? ரைட். கொஞ்சம் விலங்கலன்னு சொல்றாக்கள் நீங்க என்னை கவனிக்கலாம். சரியா? ரைட். இப்ப கமலனுக்கு வந்துட்டு நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 வகையான லாபங்கள் வந்து சேரப்போகுது. ஒன்று பங்கி லாபம். என்ன? ஒன்று வந்து என்னென்றால் பங்கி லாபம் வரும். பங்கி லாபம் பிளஸ் மூலதன இலாபம். ஏண்டா ஒரு வாங்கின பங்குகளை விற்காரு. மூலதன லாபம் வரும். என்ன? ரைட். பங்கு லாபம் வரும். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பங்கு லாபத்தை காணுவோம். பங்கு லாபம். நீங்க உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் பிள்ளைகளா. பங்கு லாபம் எப்படி காண்றேன் நான்? எவ்வளவு பங்கு வாங்கியிருக்கேன்னு கண்டுபிடிக்கணும். அது எவ்வளவு? 200,000 ரூபாய் காசு போடுறேன். 40 ரூபாயோட பங்குகள் வாங்குறேன். அந்த விடையை நான் ₹2.50 பெருக்கணும். ரைட். வெட்டுவோம் வெட்டுவோம் 5000. ஏன்னா 5000 பங்குகள் வந்துட்டு எனக்கிட்ட இருந்திருக்கும். அந்த 5000 பங்குகளை ஒரு பங்குக்கு ₹2.50 தாராரு. இப்ப 5000 சொல்லி சொன்னால் எப்படி யோசிக்கலாம்? 5000 என்ன தர 2 என்றால் 10,000. 5000 தர 50% தான் 2500. அரைவாசி தானே 50% தான். சோ 10,000 2500 எவ்வளவு வரும் ரூபா? 12,500 ரூபாய் வரணும். இது பங்கு லாப வருமானம். அவருக்கு மூலதன இலாபம் கொண்டு வரும். மூலதன இலாபம் அது என்ன? 40 ரூபாய்க்கு வாங்கி 45 ரூபாய்க்கு விற்காரு. அப்படித்தானே? 40 ரூபாய்க்கு வாங்கி 45 ரூபாய்க்கு விற்காரு. சரி. சோ அப்போ ஒரு பங்குல 5 ரூபாய் கிடைக்கும். எத்தனை பங்கு வச்சிருந்தாரு? 5000. என்ன? 5000 பங்கு இருந்துச்சு. ரைட். 5000 பங்கு. நான் எடுத்துக்காத பங்குகள் 2 காணாம என்ன ஒரு கேள்வியிலே முடிச்சு விட்டுருக்கேன். சரிதானே? அதை நீங்க செப்பரேட்டா எழுதி கொள்ளலாம். ரைட். நீங்க எல்லாரும் இப்ப இதுல எக்ஸ்பர்ட். சரிதானே? சொல்ற விஷயம் நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன் நான். சோ மூலதன லாபம். மூலதன லாபம் எவ்வளவு வருது? 25,000 வரும். 25,000 வரும். சரியா? 25,000. எஸ், 25,000. ரைட். கேள்விக்கு ஒருக்கா வருவோம் திரும்ப. கேள்வி என்ன கேட்கான்? 2 ஆண்டுகளுக்குமான பங்கிலாப வருமானங்களையும். சோ இவர் என்ன ஒரு வருஷத்து இப்ப நாங்க என்ன இவர்கிட்ட இருக்கிற மொத்த பணம் யார்கிட்ட இருக்கிற கமலன் இருக்கிற மொத்த பணம் வந்து 2 வருஷத்துக்குரிய பங்கு லாபமா. இது ஒரு வருஷத்துக்கு தானே 12,500 ரூபாய். அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 12,500 தர 2. என்ன? இந்த காசு சக வருமானங்களையும் பங்குகளை விற்பதன் மூலம் பெற்ற பணத்தையும். பங்குகளை விற்கிறதுனால எவ்வளவு பணம் கிடைக்கும்டா? எவ்வளவு பணம் கிடைக்க போகுது? என்ன எக்ஸ்ட்ராவா கிடைச்ச இந்த 25,000 இருக்கும். என்ன அல்லது என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க? 45 ரூபா தர 5000 பங்கு தானே? என்ன 5000 பங்கு. அப்ப நீங்க வரத்துக்கு மூலதன லாபம் வேறையா காண வேண்டிய அவசியம் ஒன்று வராது. இப்படி செய்தீங்களா இருந்தா. அல்லது என்ன செய்வீங்க? சில ஆட்கள் மூலதன லாபத்தையும் என்ன அவருக்கு பங்கு வாங்க போட்ட காசையும் என்ன செய்வீங்க? நீங்க கூட்டுவீங்க. கூட்டுனால என்ன செஞ்சிடும்? இங்க வந்து அந்த விட வந்து என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்ப பாருங்க என்ன வரப்போகுது. இங்க 12,500 தர 2 25,000 சக இதை பெருக்கினீங்களா இருந்து என்ன வரும் பிள்ளைகள்? இப்ப 45 தர 5,000. என்ன உங்களுக்கு தெரியும் இந்த 3 பூஜ்ஜியத்தையும் விட்டுருவீங்க. 45 தர 5 45 தர 5 5 25 2 மிச்சம் 22. சோ 22 என்ன? சரிதானே? ரைட். இந்த 2 காசு தான் என்ன இப்ப மொத்த பணமாக விட்டிருக்கும். 2 வருஷத்துக்குரிய லாபமும் பங்கு எல்லாத்தையும் வித்து வர காசும். பங்கு எல்லாத்தையும் வித்து எவ்வளவு காசு வருது?
25,000 சக 25,000. அப்ப 2,25,000ம் 25,000 எவ்வளவு வரும்? 2,50,000 வரப்போகுது. 2,50,000 செய்ய போகுது, வரப்போகுது. கேள்வியும் என்ன சொல்லியிருக்கான்? கமலன்ட்ட என்ன, கமலன்ட்ட இருக்கிற காசு வந்து மோகன் இருக்கிற காசை விட 8,000 ரூபாய் கூட இருக்குன்னு காட்டுங்க. சோ என்ன, இந்த யாரு கமலன் இருக்கிறது எப்படி காட்டலாம்? நாங்க என்ன, கமலனிடம் கமலனிடம் உள்ள மேலதிக பணம், மேலதிக பணம் எவ்வளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிற? 250,000 கழிப்பம் 242,000 கழிச்சமா இருந்தால் எவ்வளவு வரும் பிள்ளைகள்? ரூபாய் 8,000 வரும். ரூபாய் 8,000 வரும். சரிதானே? ரைட். இவ்வளவுதான் இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். விளைச்ச பிள்ளைகள் ஆன்சர்ஸை நான் குரூப்ல போட்டு விடுறேன். சரிதானே? நீங்க திரும்ப இருக்கா பார்த்து எழுதி கொள்ளலாம். இத விஷயம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, நாங்க 2019ஆம் ஆண்டுகளில் என்ன கதைச்சோமோ அதே விஷயம்தான் இங்கேயும் கதைச்சிருக்கோம். என்ன, 2019 எங்களுக்கு எளிய வட்டி சம்பந்தப்பட்டுச்சு, இங்க நமக்கு கூட்டு வட்டி சம்பந்தப்பட்டுச்சு. இப்ப உங்களுக்கு இந்த கூட்டு வட்டியில வந்து ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. கூட்டு வட்டின்னு சொல்லிச்சேன் என்னென்று ஒரு ஐடியா செஞ்சிருக்கோம். இப்ப வந்து வந்திருக்கும். கட்டாயம் நீங்க இந்த கேள்வியை நாளைக்கு என்ன செய்யணும், இருக்கா டைம் ஒன்று எடுத்து செய்து பாருங்க. சரிதானே? நாளைக்கு டைம் ஒன்று எடுத்து என்ன செய்யுங்க, கட்டாயம் செய்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் கேள்விகள் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. சரிதானே? இப்ப கிட்டத்தட்ட வளமையாக ஒரு 3 ஹவர் ஒரு செக்ஷன்ல நாங்க ஸ்பெண்ட் பண்ணணும். 3 ஹவர் அல்லது 4 ஹவர். இப்ப நம்மட வகுப்பு பொறுத்த மட்டுக்கும் நாங்க குறைஞ்சது 4 ஹவராவது என்ன செய்யணும், ஒரு விஷயத்துல நாங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இப்பதான் நாங்க 4 வருஷத்துக்குரிய கேள்விகள் கிட்டத்தட்ட முடிச்சிருக்கோம். சரிதானே? அப்ப இன்னும் ஒரு 2 கேள்வி பார்க்க வேண்டியிருக்குது. ரைட். அடுத்த கிளாஸ்ல நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரிதானே?